எங்க போயிடுது? இதுல என் சலங்கையை வச்சிருந்த திறந்து பார்த்தா காணோம். நன்னா தேடி பாருடி, எங்கேயும் போயிருக்காது. அதெல்லாம் நன்னா தேடி பார்த்துட்டேம்மா. இங்க தானே என் சலங்கை வச்சிருந்த, ஆனா இப்ப காணோம். நல்லா குடிச்சிட்டு நடு ரோட்ல குப்புற விழுந்து கிடந்தான். அஜிஷோ, அவனை தூக்கி வந்து திண்ணையில போட்டிருக்கேன். என்னன்னு வந்து கேளு. டேய் நரசிம்மா, எதுக்குடா இவனை ஆத்துக்கு இழுத்துட்டு வந்த? இந்த சனியில ஏதாவது ஆத்துலயோ கொண்டு தூக்கி போட வேண்டியதானே? பாவி பாவி. என்ன ஓங்கி கண்ணத்துல அரைஞ்சிருந்தா கூட நான் பொறுத்துட்டு இருப்பேன்டா. என் கண்ணு முன்னாடி என் பேரனை தூக்கி அந்த ராஜரத்னத்துக்கிட்ட கொடுத்துட்டான்டா. என்னடி பத்மா? ஏய், என்னடி பரபரப்பா இருக்க? என்னம்மா அதுக்குள்ள மறந்துட்டேடா? ஓ என்னடி? அம்மா, என்னம்மா மறந்து போயிட்டேடா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாமா? ஓஹோ, இன்னைக்கு கிளாஸ் வர ஆரம்பிக்கணும் இல்லையோ? ஐயோ நான் மறந்தே போயிட்டேடி. சரி வா. பத்மா, உன் மாமியாருக்கு வர வர ஞாபகம் மத்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த ஆத்துல இருந்த வரைக்கும் எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா இருந்தா, இந்த ஆத்துக்கு வந்த அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு தள்ளாடி நின்னுட்டு இருக்கா. சரி விடுங்கப்பா, அந்த ஆள் பத்தியே பேசி அம்மாவோட பழைய நினைப்பெல்லாம் கிளறாதீங்க, விட்டுருங்க. அம்மா, நீங்க 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. வாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கண்ணா, தீர்காயுசா இருமா. பத்மா, உன் டான்ஸ் கிளாஸ் அமோகமா நடக்கணும். எங்க போயிடுது? இதுலதான வச்சிருந்த, எங்க போயிடுது? என்னடி ஆச்சு? என்ன தேடிட்டு இருக்க? இல்லம்மா, இதுல என் சலங்கையை வச்சிருந்த திறந்து பார்த்தா காணோம். நன்னா தேடி பாருடி, எங்கேயும் போயிருக்காது. அதெல்லாம் நன்னா தேடி பார்த்துட்டேம்மா. இங்க தானே என் சலங்கை வச்சிருந்த, ஆனா இப்ப காணோம். கை மறதியா வேற எங்கேயாவது வச்சிட்டியான்னு போய் பாரு. ஆமாண்டி, இது பெரிய பித்தாபுரம் மகாராஜா பேலஸ். எங்கேயாவது மறந்து வச்சிருக்கிறதுக்கு இருக்கிறதே 8 அடி குச்சி. கொஞ்சம் நன்னா தேடி பாருங்களேண்டி. போய் பாரு. இல்லம்மா, ரொம்ப நாளா எடுத்தேனே. லாஸ்ட் வீக் தான் எடுத்து வச்சு மணி எல்லாம் நன்னா செக் பண்ணி பார்த்து தொடச்சு வச்சம்மா. தெரியலையே. அப்ப எங்க தாண்டி போயிருக்கோம்? தெரியலம்மா. வாங்கம்மா, வாங்க, உள்ள போய் உட்காருங்க. நான் இது வந்துடுறேன். நீ பாரு. சரி, நீ இந்த சலங்கையை தேடி அலைஞ்சிட்டு இருக்காத. அவள்லாம் வந்துட்டா, நீ போய் கிளாஸ் எடு, நான் தேடி பாக்குறேன். ஓ சரி, போ போ. ஆல் தி பெஸ்ட் டி. தேங்க்ஸ்மா. ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க்ஸ்ப்பா. நமஸ்காரம். எப்பவும் டான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கமும் சுவாமி நமஸ்காரமும் பண்ணிட்டு தான் டான்ஸ் ஆரம்பிக்கணும். அப்படி இல்ல, நான் எப்படி பண்றேனோ அத பார்த்துட்டு அதே மாதிரி நீங்க எல்லாரும் பண்ணணும். சரியா? குரு வணக்கங்கிறது 1 2 3 4. எங்க செய்யுங்க பாப்போம். உட்காருங்க. உட்காருமா. ரைட், லெஃப்ட், இப்படி, தென் அப். இதான் குரு வணக்கம். வெரி குட். சரி, நாம முதல் பாட ஆரம்பிக்கலாமா? என்னோட கால அசைவுகள் எல்லாம் கரெக்டா பார்த்து அதே ஃபாலோ பண்ணணும். ஓகேயா? உட்காருங்க. உட்காருமா. உட்காரு உட்காரு உட்காரு. ரைட், லெஃப்ட், தையா தை, தையா தை. குட். தையா தை. வெரி குட். அப்படியே பண்ணுங்க. தையா தை, 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 தை, தையா தை, தையா தை, தையா தை, தையா தை, தையா தை,
தைய தை தைய தை. என்ன மாமா நீங்களும் டான்ஸ் ஆடுறே? என்ன இந்த வயசுல பரதநாட்டியம் கத்துக்கணுமா? ரொம்ப முக்கியம், வாடி இங்க. சரி, நீங்களாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் வந்து. என்ன மாமா குழந்தைங்களுக்கெல்லாம் டான்ஸ் கத்து கொடுத்துட்டு இருக்கணும், ஏன் இப்படி நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? உன் குடும்பமே ஆடிட்டு இருக்கு, நான் வந்து டிஸ்டர்ப் பண்றேனா? என்ன சொல்றீங்க மாமா? சீ, நல்லா குடிச்சிட்டு நடு ரோட்ல குப்புற விழுந்து கிடந்தான். அஜிஷோ, அவனை தூக்கி வந்து திண்ணையில போட்டிருக்கேன், என்னன்னு வந்து கேளு. டீச்சர், மாலத்தி இங்க தப்பா ஆடுறா. ரைட்டை இதுகிட்டே தானே வரும், அவ மாத்தி ஆடுறா. ஏண்டி, இவ வாழ்க்கையே தலைகீழ ஆடிட்டு இருக்கு, மாலதி மாத்தி ஆடினா என்ன தப்பு? எப்படியாவது ஆடி தொலைங்கடி. நீங்க சும்மா இருக்கோ, பசங்களை டிஸ்டர்ப் பண்ணாதே, நான் வந்து பாக்குறேன். மறுபடியும் சரியா? தப்பா ஆடுறா. குழந்தைங்களா, இன்னைக்கு இது போதும். வர வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்துருங்க, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புங்க. ரைட், லெஃப்ட், வாங்க கிளம்புங்க. வரோம் வாங்க, டீச்சர். போயிட்டு வாங்க. எங்க இருக்காருன்னு சொன்னேன்? திண்ணையில இருக்கான், வா. சரி வாங்க. இப்போ எப்படி கீழே வருவோன்னு பார்க்கல. என்ன அது கலர் கலராக காத்தாடி பறகுது. ஏண்டா, உன்னை படுக்க தானே வச்சிருந்தேன், என்னமோ நரசிம்மாவதாரத்தை பாக்குற மாதிரி தூணை கட்டில அழற. டேய், என்னடா சக்கரவர்த்தி மாமா என்ன வாடா போடான்ற? இது சக்கரவர்த்தி மாமாவா? டேய், நான் நரசிம்மன்டா. சரிடா நரசிம்ம மாமா, ஏன்டா என்ன கீழே தள்ளி விட்டு போனேன்? என்ன மாமா இது புது பழக்கமா இருக்கு? டெய்லி குடிச்சிட்டு வர்றார். சரி சரி விடு, ரோட்ல நின்னு அசிங்கமா இருக்கு, உள்ள கூட்டிட்டு போலாம். வாடா வா, வாங்க. வாடா அம்பே வா. வாங்க. வா வா, பயப்படாம வா. நல்லா இருக்கா? ரொம்ப சுகமா இருக்குடி. வாடா. ஊட விழுந்துட தெரியுமா, வயசாகி போச்சு. ஐயோ. ரொம்ப ஆடுறேன். டேய், என்னாச்சு? என்னாச்சு நரசிம்மா? என்னாச்சு, என் குழந்தைக்கு என்னாச்சு? என்ன ஆச்சுடா? வண்ணே, சகவாசம் சேர்வார் தோஷம். தோஷம். ஏதோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லி கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வந்துட்டான். தண்ணி பெருமாளே, அடிச்சிட்டானா? பாவி, ஏன்டா அப்படி நடு ரோட்ல விழுந்து கிடந்தான், நான் தான் தூக்கிட்டு வந்தேன். ரோட்ல விழுந்து கிடந்தானா? பேஷ், ரொம்ப நன்னா இருக்கு. என்ன அது பாவி, இது? கொஞ்ச நெஞ்சமான ஓட்டின்னு இருந்தது, அதுவே இன்னைக்கு போயிடுதா? டேய் நரசிம்மா, எதுக்குடா இவன் ஆத்துக்கு இழுத்துட்டு வந்த? இந்த சனியில ஏதாவது ஆத்துலயோ கொடுத்து தூக்கி போட வேண்டியதானே? பாவி பாவி பாவி. ரங்கநாயகி, கோபத்துல அதிகமா வார்த்தைகளை கொட்டாதடி. என்ன இருந்தாலும் அவன் நம்ம புள்ளடி. என்ன புள்ள? பெரிய புள்ள, தங்க புள்ள. ஆஸ்தி போச்சு, அந்தஸ்து போச்சு, மிஞ்சி இருந்தது கொஞ்சம் மானம் மட்டும்தான். அதையும் இந்த பாவி ரோட்ல விழுந்து நாசம் பண்ணிட்டு வந்துட்டான். பாவி அண்ணே, பாவி, அடிக்காதீங்க. பாவி. ரங்கநாயகி, ரங்கநாயகி பேசாம ரெடி. பத்மா, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வா. ஆமா, அது மட்டும் தானே இவனுக்கு இப்ப குறைச்சல். டேய், உனக்கு குடிக்கிறதுக்கு காசு எங்க இருந்துடா வந்தது? ஏ பத்மா, நீ இவனுக்கு கொடுத்தியாடி காசு? என்கிட்ட ஏதுமா அவ்வளவு பணம்? ஆ. கௌசி குழந்தை பெத்தெடுத்திருக்கா, அவளை போய் பாக்குறதுக்கு கூட காசு இல்லாம தானே நான் இங்கே இருக்கேன். இவர் குடிக்கிறதுக்கு நான் பணம் தருவேனாமா? மண்ணே, பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கா? எதுக்கு உதவுறாளோ இதுக்கு உதவிடுவா. கரெக்ட். சத்தம் போடாதீங்க. பத்மா, தூக்கம் வர்றது, ஏசி போடுறே. ஏசி நாயே நாயே, அது மட்டும் தானே உனக்கு குறைச்சல். ரங்கநாயகி. ரங்கநாயகி. என்ன பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? எழுந்துடா, எழுந்துடா. Don't touch. உன்னை பெத்ததே பாவம்டா, பாவம். சீ, நீ வந்து எனக்கு பிள்ளையா பிறந்த மாதிரி. நாயே, மறுபடியும் நாயே. குடும்ப கஷ்டம் தெரியாம எப்படி குடிச்சிட்டு வந்திருக்கானே நீ? சித்தருங்க, அங்க பாருங்க. அதோ அங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இது தேவையாடா நமக்கு? இது தேவையா? இத பாத்தீங்களா? அப்போ இவர் குடிக்கிறதுக்கு பணம் எதுன்னு கேட்டேடே. இதோ சலங்க மணி, சலங்கையா, சலங்கைய திருடி எடுத்து அதை வித்து அந்த பணத்துல. அட பாவி பாவி, சரஸ்வதி வித்து குடிச்சிருக்கீடா. அழகு. எழுந்துடா, எழுந்துடு. நீ ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடா வெளியே, போடா. விடுங்க அவனை, விடுங்க, விடுங்கன்னு சொல்லல. சலங்கை வித்து குடிச்சிட்டு வந்திருக்கா பாரு. அவன் டாக்டர் இருக்க கூடாது, நீ இருக்கவே கூடாது. போ சொல்ல அவனை. நரசிம்மா, இவனை பிடிச்சு கூட. நீங்க தெரிஞ்சுதாங்க, இப்படி ஒரு பிள்ளைய எனக்கு வேண்டாண்டி, எனக்கு வேண்டாம்.
நானே இவரை விஷம் வச்சு கொண்டு அம்மா, வேண்டாம்மா வேண்டாம்மா. இப்படி ஒரு புள்ள எனக்கு வேணாண்டி. இதுக்கா இவர் இப்படி வளர்த்த? இப்படி பண்ணிட்டு வந்திருக்கானே. அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருந்தது. ஆமாம்மா. என்னடா பொறுமை? நான் மாத்துல தர்தரம் தாண்டவம் ஆடின்னு இருக்கு. சுத்தி இருக்கிற சொந்தக்காரெல்லாம் என் குடிய குப்புற தள்ளி கை கொண்டு சிரிச்சிட்டு இருக்கா. போரா குறைக்கு இது பாவி வேற என் மானத்தை சாந்தி வச்சுட்டா. டேய் நரசிம்மா, கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லுவா. அந்த பெருமாள் இன்னும் எனக்கு எவ்வளவு சோதனைகள் தரப்போறாருன்னு தெரியலையேடா. பெருமாளே, என்ன சீக்கிரமா கொண்டு ரங்கநாயகி, போயிடு. ரங்கநாயகி, அழாதீங்க. ஏன் இப்படி எல்லாம் புலம்புற? விசில் எங்க போச்சு? எங்கம்மா? அதோ 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 அங்க இருக்கு பாரு. இந்தாங்க மாமா, தண்ணி கொண்டு வாமா பத்மா. இதோ கொண்டு வரேன். நீங்க வருத்தப்படாதீங்க, விடுங்க. வருத்தப்படாம என்னடா செய்ய என்ன முடியும்? பண்ணுது பண்ணி விதி அதெல்லாம். என்னாச்சு? கௌசிக் குழந்தை பிறந்துருச்சா? என்ன குழந்தை? பிறந்துச்சு, ஆம்பளை குழந்தை. எனக்கு பேரன் பிறந்திருக்காண்டா. தூக்கிட்டு வரேன்னு போனேலே, எங்க? தூக்கிட்டு வரதா? அங்க மிலிட்டரிக்காரங்க மாதிரி அந்த ராஜரத்னமும் அந்த பட்டர் குடும்பமும் நின்னுட்டு இருக்கு. அத்தைய குழந்தைய தொட கூட விடல. என்னம்மா அது? உங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குமா? ஆமா, ஆத்துல உட்கார்ந்துட்டு வக்கனையா பேசு. கூட வாடானா வரல. நான் வரலன்னா என்ன? நீங்க தான் 3 பேர் போனேலே, குழந்தைய கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே? 3 பேரா போனா எந்த காரியமும் உருப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு திரும்பி வந்ததுதான் மிச்சம். என்னதாம்மா நடந்துச்சு அங்க? என்னெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்துச்சுடா. தோ உன் தோப்பனாரே வராரே, தண்டத்துக்குன்னு கூட வந்துட்டு அவரையே கேளு, அவரே சொல்லுவார். அப்பா, ஹாஸ்பிட்டல்ல என்னப்பா நடந்துச்சு சொல்லுங்க. என்னத்தடா சொல்ற? ஹாஸ்பிட்டல்ல காரி துப்பிடுத்து. உங்க அம்மா பத்திரக்காளிய ஆடி தீத்துட்டா. இத்தனை நாளா நம்ம ஆத்துலதான் ஆடிட்டு இருந்தா. நம்ம மான 4 சோத்துக்குள்ள அடங்கி போயிருந்தது. இப்ப பப்ளிக் பிளேஸ்லயே ஆடி தீத்துட்டாடா. அத்தை மேலே குறை சொல்றீங்களே, அங்க நடந்ததை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. உங்க மனசுக்கு எது நியாயம் எது அநியாயம் படலையா? எனக்கு தோன்றது, நல்லாவே தோன்றது. நீங்க செய்யறது காட்டு மிராண்டித்தனம்னு ரொம்ப நல்லாவே தோன்றது. என்ன விட்டா பேசிட்டே போயிட்டே இருக்கே. அங்க வந்து ஆம்பளையா லட்சணமா ஒரு வார்த்தையான பேசி இருக்கணும். ஆத்துக்கு வந்த உடனே துள்ளி குதிக்கிறேளோ? ஆமாண்டி, பொண்டாட்டி வெளியே சாந்தமா பேசினாதான் புருஷன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியும்டி. ஏன் வேணும்னா சண்டை கூட போட முடியும்டி. ஆனா நீங்க அப்படியே நடந்துக்கிறீங்க. நான் என்ன தப்பா நடந்துட்டேன்? அந்த குழந்தை என் பேர குழந்தை, இந்த வீட்டு வாரிசு, ஏன் ரத்தம். இதுல என்ன தப்பு இருக்கு? டேய் ரமேஷ், அந்த டாக்டர் குழந்தைய கொண்டது ராஜரத்னத்து கிட்ட கொடுக்க போனா. அதை பார்த்து ஒரு நிமிஷம் நான் பதறி போயிட்டேன்டா. நம்ம வீட்டு வாரிசு எவனோ ஒருத்த 3வது மனுஷன் கிட்ட கொடுக்கறதானே நான் தாவி அந்த குழந்தைய வாங்க போனேன். அதுக்குள்ள அந்த பட்டர் உடனே டக்குன்னு குழந்தைய வாங்கிட்டா. சரி, தாத்தாங்கிற முறையில வாங்கிட்டாரு, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அதுக்கப்புறம் தானே தப்பே நடந்தது. அந்த குழந்தைய வாங்கினவர் எங்கிட்ட என்ன கொடுத்திருக்கணும்? அப்படி அவர் என்னதான் செஞ்சாரு? என்ன ஓங்கி கண்ணத்துல அரைஞ்சிருந்தா கூட நான் பொறுத்துட்டு இருப்பேன்டா. என் கண்ணு முன்னாடி என் பேரனை தூக்கி அந்த ராஜரத்னத்துக்கிட்ட கொடுத்துட்டான்டா. என்ன இது அநியாயமா இருக்கு? அப்பா, இத பார்த்துட்டு நீங்க சும்மாவா இருந்தேன்? சும்மாதான் இருந்தார், பார்த்து இழிச்சுட்டு இருந்தார். ஒண்ணு வாயை திறந்து பேசாம. என்ன தடி பேசுறது? நீ இந்த ஆத்தை விட்டு விரட்டின. அடைக்கலம் கொடுத்த மனுஷன் அந்த ராஜரத்னம். அதுக்காக அந்த ஆள் கையில குழந்தைய தூக்கி கொடுக்கறது? கொடுத்தா என்னடா தப்பு? ஹாஸ்பிட்டல் செலவுல இருந்து சகல செலவையும் அந்த ஆள் தான் பார்த்துட்டு இருக்காரு. கௌசி ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுல இருந்து வாயில பச்சை தண்ணி கூட படாம கவனிச்சுட்டு இருக்கிறது அந்த கோடீஸ்வரன் தான். இத பாருடா, அவரு நினைச்சா இந்த மாதிரி 100 குழந்தைங்களை கூட தத்தெடுக்கலாம்டா. ஏதோ புள்ள போயிட்டாலேங்கிற ஏக்கம், அவர் குழந்தை மேல பாசமா இருக்காருன்னு நாம கொஞ்சம் விட்டுதான் கொடுப்போமேடா. எதுக்காக விட்டு கொடுக்கணும்? அவன் கோடீஸ்வரனா இருந்தா அவன் வரைக்கும். அந்த பட்டர் வேணா அவன் எதுக்க கைய கட்டிட்டு பல்ல இழிச்சுட்டு குலாம் போடலாம். நான் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு தலையெழுத்தும் இல்ல. அத்தை,
நாம ராஜரத்னத்தை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கெல்லாம் மூல காரணமே அந்த பட்டர் தான். எவ்வளவு பணத்தை வாங்கிட்டு அந்த குழந்தையை வித்துட்டானோ. இது பாருங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதே. பகவான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். ஏண்டி, இவ்வளவு நாள் கௌசியை பார்க்காம சும்மா தானே இருந்த, இப்ப மட்டும் என்னடி பாசம் பீரிட்டு வருது உனக்கு? இப்பவும் சொல்றேன், எனக்கு பாசம்லாம் அந்த கௌசல்யா மேல கிடையாது, என் பேர குழந்தை மேலதான். அந்த குழந்தை எப்படியாச்சும் இந்த ஆத்துக்கு வந்து ஆகணும். குழந்தை வளர்ந்து நடக்கட்டும், லெட்டர் போடுவோம். பாட்டிய பார்க்க பாசத்தோட ஓடி வருவான். அடி ஓடி பைத்தியக்காரி. ரமேஷ், என் பேர குழந்தை பார்க்கணும்டா. அந்த குழந்தை என் மடியில போட்டு நான் கொஞ்சணும்டா. முடியுமா? முடியுமா? நிச்சயமா முடியும். கொஞ்சம் பொறுமையா இருமா. எப்படியும் அந்த குழந்தை நம்ம ஆத்துல தான் வளரும். நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்? நான் செய்யாம வேற யார் செய்வா? எல்லாரும் செத்த நேரத்துக்கு முன்னாடி தான் ஆத்துக்கு போனா. நீ அப்ப நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி குடி. ராஜரத்னா அப்பா ஆத்துக்கு போயிட்டாருல? நேத்திக்கு நடந்த யுத்தத்துல அவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டார். நான் தான் அவரை சமாதானப்படுத்தி, இது உங்க பேருந்தான், இதை யாரும் உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சேன். பாவங்க அவரு. நல்ல மனசு இருந்தும் எப்படி வேதனைப்பட வேண்டியிருக்கு. என்ன பண்றது? கேட்பார் பேச்செல்லாம் கேட்டு எங்க அம்மா பண்ற தப்புக்கு இந்த மாதிரி நல்ல மனுஷங்களாம் வேதனைப்பட வேண்டியதா இருக்கு. கூட நான் எப்படி இருக்க கௌசி? வாக்கா. நல்லா இருக்கல சுரேஷ்? நல்லா இருக்கேன். சுச்சு, என்னடா என் ரங்கா போலவே இவனும் சிகப்பா இருக்கான். கௌசி, உன்னை அப்படியே உரிச்சு வச்சிருக்காண்டி. என்னடா தங்கம் பாக்குற? நான் யார் தெரியுமா? உன் பெரியம்மா. டேய் கண்ணா, உன்னோட பெரியம்மா இத மட்டும் தாண்டா வாங்கிட்டு வர முடிஞ்சது. இது கூட உங்க அம்மாவுக்கு தான். உனக்குன்னு நான் எதுவுமே வாங்கிட்டு வரல. சக்தி இல்ல, எல்லா வசதியும் எடுத்து. என்னக்கா அப்படி எல்லாம் பேசுற? இத கேட்க என் மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? நானும் தாண்டி எவ்வளவு சங்கடப்பட்டேன். நான் இங்க வந்திருக்கேன் நோக்கு தெரியுமா? சொந்த தங்கச்சிக்கு முதல் பிரசவம், குழந்தைய பார்க்க போறோம். தங்க நகை வாங்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு வெள்ளி பாலாடையாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா என்னால அது கூட முடியலடி. யாரோ மூணாவது மனுஷன் அவளோட குழந்தைக்கெல்லாம் தங்க சங்கிலி, தங்க மோதிரம்னு போட்டு அனுப்பியிருக்கேன். இல்ல, இதெல்லாம் நான் பெருமைக்காக சொல்லலம்மா. ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும் சொல்லுவா. அதே மாதிரி ஊர் பிள்ளைங்களுக்கு தங்கமும் நகையும் கொடுத்தா நம்மாத்து பசங்க வசதியோட வாழ்வான்னு நினைச்சு அதெல்லாம் பொய்யா எடுத்து கௌசி. இந்த நிலைமைனாலதான் பாவம் அம்மா ரொம்ப சங்கடப்பட்டு உன்னை பார்க்க வரல. பத்மாக்கா, நீங்க இங்க வந்து குழந்தைய பார்த்து கொஞ்சி ஆசீர்வாதம் பண்றீங்களே, அதுவே கோடி ரூபாய்க்கு சமம். நீங்க எங்களை அந்நியர் மாதிரி நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். நாங்க நன்னா இருக்கணும்னு நீங்க மனசார நினைச்சாலே போதும். சுரேஷ், உங்களை புருஷன் அடைய கௌசி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் கௌசி உயிருக்கு ஆபத்து வந்துரும் நினைச்சு பயந்தப்போ நீங்க தான் கௌசி நிச்சயமா உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டான்னு சொன்னேன். நீங்க 2 பேரும் குழந்தை செல்வத்தோட ஆத்துக்கு போக போறேன்னு தெய்வம் மாதிரி அருள் வாக்கு கொடுத்தேன். அது இன்னைக்கு பலிச்செடுத்து. எவ்வளவுதான் பணமும் செல்வமும் இருந்தாலும் சரியான நேரத்துல மனதைரியம் கொடுக்கறது தான் ஒரு மனுஷனை வாழ வைக்கும். சுரேஷ், இப்ப எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறதே அந்த மன தைரியம் தான்ப்பா. நீங்க என்ன அக்கா அக்கான்னு வாயார கூப்பிடுறேன். அந்த உரிமையில
நான் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க அக்கா. என்ன இப்படி கேட்டுட்டே? என்னோட சொந்த மன்னி சௌந்தர்யா எங்களை குடும்பத்தை விட்டே பிரிச்சுட்டா. ஆனா நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, அது என்னவா இருந்தாலும் சொல்லுங்க. சுரேஷ், இங்க 4 பேர்ல கௌசி தான் ரொம்ப சாது. அந்த விஷயம் உங்களுக்கே தெரியும். அவளுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட சோதனைய அவ தாங்கின்றதே பெரிய விஷயம். அதுக்கு நீங்க ரொம்ப பக்கபலமா இருந்திருக்கேன். அதே மாதிரி இனிமேலும் நீங்க தான் அவளுக்கு எல்லாமே. உங்க அம்மா நேத்து நடந்ததை நான் கேள்விப்பட்டேன். அதனால அவங்க கோவமா இருப்பாங்க. அந்த கோபம் உங்க வாழ்க்கையை பாதிக்காத மாதிரி பாத்துக்கோங்க. சரிக்கா. இத பாருங்க, உங்களுக்கு அம்மாவும் முக்கியம். உங்களை நம்பி வந்திருக்கிற உங்க ஆத்துக்காரியும் அவளும் முக்கியம். இருந்தாலும் நியாயம் தர்மம் யார் பக்கத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. ம்? இது கூட இந்த அக்கா சொல்றதுதான். அக்கா, நீங்க சொன்ன அறிவுரை என் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு. கௌசியை நான் என்னைக்கும் சந்தோஷமா வச்சிருப்பேன். இது என் பையன் மேல சத்தியம். அது போரும் சுரேஷ். சரி கௌசி, நான் கிளம்புறேன். டேய் பட்டு, பெரியம்மா கிளம்புறேன். இங்க டாட்டா சொல்லு. வரேன் கௌசி. வாங்க. நித்யா, ஹாஸ்பிட்டல்ல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டியா? ஆமா, கேள்விப்பட்டேன். என்ன, அதை நேர்ல பாக்குற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. வருத்தமா? உனக்கு என்ன வருத்தம்? பிரச்சனை பெருசாயி அந்த அலமேலு பேர குழந்தையை தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தான்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சம்பந்தமே இல்லாம அந்த கிழவி தன்னோட பேர குழந்தை நினைச்சிட்டு வீணா சண்டை போட்டுட்டு இருக்கா. அதுவும் ஒரு வகையில நல்லதுக்கு தான். சுரேஷ் குடும்பத்துல பிரச்சனை வெடிக்கும். அதே மாதிரி பிரச்சனை வெடிச்சதுன்னா சுரேஷ், கௌசி, குழந்தை இவங்க 3 பேர் இங்க இருந்து போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு எல்லாம் கிளியர் தானே? ஆமாண்ணே, அவ போன பிறகுதான் சஞ்சய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜோடியா ராஜரத்னம் அங்கிள் முன்னாடி போய் நின்னா எப்படி இருக்கும்? நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவ. அப்புறம் நாம இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையும் நிரந்தரமாயிடும். யாரு சொல்ற?